வணக்கம் full stackers logic building with in python அதில் அடுத்த program air hockey. Alice is playing air hockey with Bob. The first person to earn 7 points win the match. Currently Alice score is A, Bob's score is B. Alice oda score A, Bob வந்து B. Charlie is eagerly waiting for his turn. Help Charlie by calculating the minimum number of points that would be further scored in the match before it ends. Alice A பாயிண்ட்ல இருக்காங்க, Bob B பாயிண்ட்ல இருக்காங்க. இன்னும் எவ்வளவு மினிமம் பாயிண்ட் வந்ததுன்னா இந்த மேட்ச் வந்து முடியும் அப்படின்னு நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. உதாரணத்துக்கு இங்க 0-0ல இருக்காங்களா, அப்பனா இன்னும் 7 பாயிண்ட் வந்தாதான் மேட்ச் முடியும். ஸோ 7. இப்போ இங்க 2-5ல இருந்தா மினிமமா எவ்வளவு தேவைப்படும்? இவங்க 5 எடுத்தா ஜெயிக்கலாம், இவங்க 2 எடுத்தா ஜெயிக்கலாம். அப்போ 2 தான் ஆன்சர். ஸோ மினிமம் நம்ம எவ்வளோ பாயிண்ட் தேவை, 7க்கு எவ்வளோ மினிமமாக தேவை அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல டெஸ்ட் கேசஸ்க்கு ஃபர்ஸ்ட் லைன் வந்து டி சொல்கிறாங்க. ஸோ டி ஈக்குவல் டு int of input. அடுத்தது for I in range of t. வரைக்கும் என்ன பண்ணணும்? ஏவையும் பிவையும் நம்ம ரீட் பண்ணணும். a, b equal to map int input dot split. இப்போ ஏவையும் பிவையும் எடுத்து 7ல மைனஸ் பண்ணி அதில் வந்து எது மினிமமாக இருக்கோ அதுதான் ஆன்சர். இப்போ print minimum of 7 minus a comma 7 minus b. ஸோ 7 மைனஸ் பினா ரெண்டாவது பர்சன் பாபுக்கு எவ்வளோ பாயிண்ட் வேணும், இது ஆலிக்கு எவ்வளோ பாயிண்ட் வேணும், ஆலிஸ்க்கு எவ்வளோ பாயிண்ட் வேணும், இது ரெண்டுதில் மினிமம் என்னவோ அதுதான் வந்து மேட்ச் முடியறதுக்கு தேவையான பாயிண்ட். புரிஞ்சுதா? நம்ம கரெக்டான்னு பார்ப்போம். 7 2 2 3 கரெக்டுன்னு சொல்லணும். லாஜிக் எங்கேயாவது புரியலன்னா பாஸ் பண்ணி பாருங்க. சூப்பர், கரெக்ட். ஏதாவது புரியலன்னா கேளுங்க, நான் திரும்பி அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது டிக்கெட் ஃபைன். on a certain train chef the ticket collector fine of x if the passenger is traveling without a ticket இல்லாமல் போனாங்கன்னா x. it is known that a passenger carries either a single ticket or no ticket. p passengers are traveling and they have a total of q tickets. ஸோ p passengers போகிறாங்க, q tickets இருக்கு. உதாரணத்துக்கு இங்கே கீழே வருவோம். இங்கே பார்த்தா 4 பேசஞ்சர் போகிறாங்க. இன்புட் வந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து டெஸ்ட் கேசஸ், ஃபர்ஸ்ட் இன்டிஜர் வந்து ஃபீஸ், செகண்ட் இன்டிஜர் நம்பர் ஆஃப் பேசஞ்சர், நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் செஃப் கலெக்டட். இப்போ இது வந்து 4 வந்து ஃபீஸ், ஒரு பேசஞ்சர் தான் போகிறாங்க, ஒரு டிக்கெட் கலெக்ட் பண்ணிட்டார், அப்போ எல்லாருமே டிக்கெட்டோட தான் போயிருக்காங்க. இப்போ இது வந்து ஃபீஸ் ஃபைன் வந்து 2 10 பேர் போயிருக்காங்க, 7 டிக்கெட் தான் இருக்குது. அப்போ 7 மைனஸ் 10 மைனஸ் 7 எவ்வளவு? 3 பேர் டிக்கெட் இல்லாமல் போயிருக்காங்க, ஒருத்தட்ட 2 ரூபா ஃபைன் வச்சோன்னா 6. இதுதான் நம்ம ப்ரோக்ராமில் பண்ணணும். லாஜிக் புரிஞ்சுதா? t ஈக்குவல் டு int of input for I in range of t. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? x, p, q equal to map int input dot split. இப்போ ஆன்சர் வந்து நமக்கு ஃபைன் தான் ஃபைன் போடணும். ஃபைன் எவ்வளோ போடணும்? p மைனஸ் q இன்டூ எக்ஸ். p வந்து எத்தனை பேர் போகிறாங்க, மைனஸ் q எவ்வளோ டிக்கெட் கலெக்ட் பண்ணார்,
இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எத்தனை பேர் டிக்கெட் இல்லாமல் போகிறாங்க. இதை இன்டூ ஃபைன் டைம்ஸ் பண்ணிட்டோன்னா எத்தனை ஃபைன் கலெக்ட் ஆகும். இதை பிரிண்டில் போட்டுடலாம். புரிகிறதா? என்னமோ எரர் வந்துடுச்சு. இன்ட் புட்டுன்னு எழுதியிருக்கானா எங்கே தோர்க் இன்புட். நான் இதெல்லாம் எடிட் பண்ணாமல் அப்படியே தான் அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா பார்க்குறவங்களுக்கு நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க, நான் என்ன பண்ணுறேங்கிறத வச்சு அது உங்கள் மைண்டில் போய் நிற்கும். நான் அப்படியே பாசிட்டிவாக எல்லாத்தையும் எடிட் பண்ணி போடலாம். ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. அதனால் நான் வந்து அன்எடிட்டட் வீடியோவாக தான் மோஸ்ட்லி எல்லாமே அப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதாவது இது பண்ணி பாருங்கள், சீக் பண்ணி ஓட்டுறோன்னு சொல்லுவோம் இல்லையா, ஓட்டி ஓட்டி வேணால் பார்க்கலாம். சூப்பர், இதுவும் கரெக்டு. அடுத்த கொஸ்டின். Six friends go on a trip and are looking for accommodation. After looking for hours, they find a hotel which offers two type of room, double room, triple room. A room cost double room வந்து X rupeesம், triple room Y rupeesம். The friends can either get 3 double room or get 2 triple room. ஏன்னா 6 பேர் போகிறாங்க இல்லையா, ஸோ 2 triple room எடுத்தால் 6 பேர் தங்கலாம், இல்லைனா 3 double room. Find the minimum amount they will have to pay to accommodate all 6 of them. எவ்வளோ மினிமம் அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஒரு உதாரணத்தை பார்த்துருவோம். 10. First line contains 2 integer x and y. The cost of double room, cost of triple room. இந்த டபுள் ரூம் எடுத்தாங்கன்னா 3 எடுக்கணும், அப்போ 30. ட்ரிபிள் ரூம் எடுத்தாங்கன்னா 2, அப்போனா 30. இது ரெண்டுத்தில் மினிமம் எது? 30 தான். இது எடுப்போம். டபுள் ரூம்னா 3 எடுக்கணும், ஸோ 18. ட்ரிபிள் ரூம்னா 2 இருக்கணும், 16. 18 16ல் எது? 16 தான் மினிமம். புரிகிறதா? இப்போ நமக்கு ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள். முதல்ல என்ன பிரச்சனை, அதை எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ int of input, இப்போ for I in range of t, x comma y equal to map int input dot split. இப்போ xக்கும் yக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், x இன்ட்டு இது வந்து டபுள் ரூம் இல்லையா, டபுள் ரூம்னா 3 வேணும். ட்ரிபிள் ரூம் அப்படின்னா 2 போதும், y இன்ட்டு 2. இது ரெண்டுத்தில் மினிமம் எதுன்னு கண்டுபிடிச்சி அதை வந்து பிரிண்டில் கொடுத்துடலாம். ஒரே லைனில் நம்ம கொடுத்துடலாம். வேணா புது வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அது வழியாக கூட பண்ணிக்கலாம். நான் அப்படியே பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். கரெக்டு. அடுத்தது chef and wire frames. Chef has a rectangular plate of length n cm, width m. Rectangle வந்து n m. Wire frame உடைய cost வந்து x per centimeter. Determine cost chef needs to incur to buy the wire frame. So length n m and x. இது n வந்து 10, m வந்து 10, cost வந்து 10. ஒரு ரெக்டாங்கிளுக்கு எவ்வளோ வேணும்? 2 லென்த்து 2 பிரெட்த்து, அப்போ 40. 40 × 10 400. t ஈக்குவல் டு int of input கொடுத்துக்கலாம். for I in range of t என்ன பண்ணோம், x n, m, x equal to map int input dot split. இப்போ ரெக்டாங்கிளோடைய டோட்டல் ரெக்டாங்கிள் லென்த் எவ்வளவு? 2n, 2 × n + 2 × m. இந்த டோட்டல் ரெக்டாங்கிள் லென்த் இன்ட்டு காஸ்ட் தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். டோட்டல் ரெக்டாங்கிள் இன்ட்டு எக்ஸ். கரெக்டானு பார்த்துக்கலாம். என்னமோ எரரு. இன்புட், திரும்பவும் அதே தப்பு செய்து விட்டேன், மன்னித்து கொள்ளுங்கள்.
சூப்பர், சிங்கம் மாதிரி அவுட்புட் வந்துடுச்சு. அட்டகாசம். அடுத்தது இந்த இந்த ப்ராப்ளமோட முடியுது. வெயிட்டிங் டைம். Chef is eagerly waiting for piece of information. His secret agent told him that this information will be revealed to him after k weeks. k weeksக்கு அப்புறமா அந்த சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் வருமா. எக்ஸ் டேஸ் ஏற்கனவே போயிடுச்சு. இப்போ செஃப்க்கு வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காரு. இப்போ எவ்வளவு டேஸ் வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் guaranteed that the information has not been revealed. உதாரணம் பார்த்துருவோம். இப்போ ஒரு நாள் போயிடுச்சு. The first will be t. The first and only line in the test case k and x. k னா k weeks, x வந்து days. k weeks கழிச்சு தான் வரும். ஸோ ஒரு வாரம் கழிச்சு தான் வரப்போகுது. 5 நாள் போயிடுச்சுன்னா பாக்கி 2 நாள். இதுவும் ஒரு நாள் கழிச்சு தான் வரப்போகுது. 6 நாள் போயிடுச்சுன்னா ஒரு நாள். சரி, t equal to int of input for I in range of t k comma x equal to map int comma input dot split. இப்போ ஒரு வாரத்தில் கிடைக்கும். 2 நாள் முடிஞ்சிடுச்சு. இப்போ ரிமைனிங் டேஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே சாம்பிள் எல்லாமே ஒன்றுன்னு கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஒரு வாரம் தான் அப்படின்னு. 2 வாரம்னு கொடுத்தா தான் கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். இவங்க 2ன்னே கொடுக்கல. நம்ம டைரெக்டாக 7 - xன்னு கொடுத்தா கூட அது ஒர்க் ஆகும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணணும். k இன்ட்டு 7 - x. ஏன்னா k வீக்ஸ் இல்லையா, அவ்வளோ நாள் ஆகும். வாரத்துக்கு 7 நாள். இதுதான் வந்து அவருக்கு தேவைப்படுற டைம். இவ்வளோ நாள் கழித்து தான் அவருக்கு வரப்போகுது. கரெக்டானு பார்க்கலாம். சூப்பர், இதுவும் சரியாக எழுதிவிட்டோம். சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன லாஜிக்கல் பசில்ஸாக எடுங்க. பார்க்குற இடத்துலலாம் அங்கேருந்து குட்டி குட்டியாக ட்ரை பண்ணி குட்டி குட்டியாக பண்ணிங்க. டெஃபினட்டாக உங்களால் முடியும். ப்ரோக்ராமிங் சைடு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கற்போம், கற்பிப்போம், மீண்டும் சந்திப்போம். திரும்ப சந்திக்கலாம். வணக்கம்.